சார் இந்த ரியல் எஸ்டேட் ஒரு அற்புதமான தொழில், யார் வேணால் வரலாம். ரொம்ப ஈஸியான தொழில்னு கூட சொல்லுவேன், ரொம்ப கஷ்டமான தொழில் கிடையாது. ஸோ உங்களுக்கு வரும்போது ரைட்டான கன்சல்டன்ஸை கூட வச்சுக்கோங்க, ரைட்டான அட்வைசர்ஸை கூட வச்சுக்கோங்க, ரைட்டான டீமை வச்சுக்கோங்க. யார் வேணால் ரியல் எஸ்டேட் பண்ணலாம், என்ன ஸ்கேலுக்கு வேணால் பண்ணலாம், எவ்வளோ தூரம் வேணால் பண்ணலாம். பட் ஒன்று ப்ரொமோட்டருக்கு லேண்டு வாங்குறதுக்கு முன்னாடி கரெக்டான லீகலை பார்த்துருங்க. கரெக்டான அப்ரூவல் வாங்கிட்டு பண்ணிவிட்டேன், உங்களுக்கு யாருமே தொந்தரவு பண்ண முடியாது. கஸ்டமருக்கு அதே மாதிரி தான், அவங்களுக்கு அதே தான். இது 2 விதத்துக்கு ஒன்று தான் சார். லீகலும் டெக்னிக்கலாலிட்டியும் ஸ்ட்ராங்காக பார்த்து வீடு வாங்கிட்டீங்கன்னா உங்கள் சொத்து சொந்தம். அதில் வந்து 25,000 லீகல் ஒப்பீனியன் கொடுக்குற காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்கன்னா வீடு வாங்குறது ரொம்ப கஷ்டம் சார். வாங்கினதுக்கப்புறம் லீகல் பிரச்சனை வருது. நிறைய பேர் ஹவுசிங் போர்டு அக்விசிஷன், அந்த அக்விசிஷன் ப்ராப்ளம், லீகல் ஃபெயிலியர் இப்படின்னு சொல்கிறாங்க சார். ஸோ லீகல் செலவு பண்ணுங்கள். லேண்ட் பையர்ஸ், ப்ரொமோட்டர்ஸ், ப்ளீஸ் ஃபாலோ ஆல் ஸ்டாச்சுட்டரி நார்ம்ஸ் ஆஸ் பர் கவர்மெண்ட். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கஸ்டமருக்கு ரொம்ப ஹாப்பியாக கரெக்டாக போய் சேரும். ஸோ அவங்களும் ஈஸியாக வீடு வாங்கலாம், வீடு விற்கலாம், இவங்களுக்கு ஈஸி தான் சார்.